எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். சரி சரி சரி, அத்தியாயத்துல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, வேற கதையெல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்க கத்துறது எனக்கு புரிஞ்சிருச்சு. இதோ அத்தியாயம் 16. கிடைத்து விட்டான். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, இந்த ஆனந்தனுக்கு நல்லானந்தமே. அப்பாவோ இல்லை, அம்மாவோ நம் கட்சி, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. இப்படி பாடிக்கிட்டே குண்டுமணி வீட்டுக்கு வந்தான் ஆனந்தன். "என்னடா ஆனந்தா, ஒரே குஷியா இருக்கியே?" அப்படின்னு கேட்டான் குண்டுமணி. குஷியா இல்லாம மூலையில குந்திக்கிட்டு அழவா சொல்ற? கேள்டா, இன்னைக்கு அதிகாலையில என் அப்பா தஞ்சாவூருக்கு புறப்பட்டு போயிட்டாரு. ஏதோ வியாபார விஷயமா. நாளைக்கு ராத்திரி தான் திரும்பி வருவாரு. இது நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்துல ரமணிய கண்டுபிடிக்க நான் திட்டம் போட்டிருக்கேன். என்னடா அது, திட்டம் போட்டிருக்கேன்னு நான் சொல்றது? திட்டம் தீட்டி இருக்கேன்னு சொல்லுடா. அது சரி, உன் அப்பா ஊர்ல இல்லாததுக்கும் ரமணிய கண்டுபிடிக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம்? உன்னை சிஐடி வேலை பார்க்க வேணாம்னு உங்க அப்பா சொன்னாரா, இல்ல குறுக்க விழுந்து படுத்துக்கிட்டாரா? அட, அவசரப்படாம கேளுடா. என் அப்பா ஊர்ல இருந்தா ராத்திரி ரொம்ப நேரம் ஊர் சுத்த முடியுமா? இன்னைக்கு ராத்திரி நம்ம எப்படியாவது ரமணிய தேடி கண்டுபிடிச்சிடணும். அவன் எங்கேயாவது வேலையில சேர்ந்திருப்பான்னு தோணுது. அதனால தான் பகல்ல அவனை கண்டுபிடிக்க முடியல. ராத்திரியில தான் தேடி பார்க்கணும். அப்படின்னா ராத்திரி முழுக்க அவனை தேடணுங்கிறியா? ராத்திரி முழுக்க தேட வேணாம். அவனோட வேலை முடிய 9 மணி ஆலாம், 10 மணி ஆலாம், 12 கூட ஆலாம். அதனால 12 மணிக்கு மேல தேடினா கட்டாயம் அகப்பட்டுடுவான். எங்கேயாவது ஒரு கடை வாசல்ல படுத்திருப்பான், இல்ல வீட்டு திண்ணையில தூங்கிட்டு இருப்பான். அப்படின்னா 12 மணிக்கு மேல தான் புறப்படணுங்கிற. அது வரைக்கும் தூங்காம கொட்ட கொட்ட விழிச்சுட்டு இருக்கணுமா? சும்மா விழிச்சிட்டு இருக்க வேணாம். சுகமா மெத்த போட்ட நாற்காலியில உட்காந்து எதிரில இருக்கிற வெள்ளித்திரைய பாத்துக்கிட்டு இருக்கலாம். ஆ, அப்படி சொல்லு. நீயும் நானும் சினிமாவுக்கு போய் எவ்ளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னா குண்டுமணி. திட்டம் போட்டபடி குண்டுமணியும் ஆனந்தனும் அன்னிக்கு ராத்திரி சினிமா பார்த்துட்டு 12 மணிக்கு வெளியில வந்தாங்க. வெளியில வந்ததும் வராததுமா துப்பறியும் வேலையில இறங்கிட்டாங்க. ஆனந்தன் கையில ஒரு டார்ச் இருந்தது. குண்டுமணி கையிலயும் ஒரு டார்ச் விளக்கு இருந்தது. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா விளக்கு அடிச்சு பார்த்துக்கிட்டே போனாங்க. யாராவது படுத்துட்டு இருக்கிறது தெரிஞ்சா உடனே போய் உத்து பாப்பாங்க. சந்தேகம் ஏற்பட்டா எழுப்பி விசாரிக்கலான்னு நினைச்சாங்க. ஆனா படுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே பெரியவங்க தான். ஒரு பையனாவது தென்படணுமே. ம்ஹும். சுமார் 4 மணி நேரம் சுத்துனாங்க. டான் 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 4 தடவை மணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. உடனே குண்டுமணி, "அப்பா ஆனந்தா, நம்மளால இதுக்கு மேல நடக்கவே முடியாது. கொஞ்ச நேரமாவது உக்காந்து களைப்பாறணும். இல்லனா மயக்கம் போட்டு விழுந்துடுவேன்" அப்படின்னு எச்சரிச்சான். உடனே ஆனந்தன், "டேய் டேய், அப்படிலாம் செஞ்சிராத. நீ தூங்க ஆரம்பிச்சாலே என்னால எழுப்ப முடியாது. மயக்கம் போட்டு விழுந்தா அப்புறம் கேட்கவே வேணாம். சரி, அதோ பாரு, அந்த வீட்டு திண்ணையில போய் கொஞ்ச நேரம் உட்காந்து இளைப்பாறலாம். ஆனா ஒரு நிபந்தனை, அங்க நீ படுத்துடக்கூடாது." "இல்ல இல்ல, படுக்க மாட்டேன், வா போய் உட்காரலாம்" அப்படின்னா குண்டுமணி. ஒரு வீட்டுக்கு முன்னாடி எதிரெதிரா 2 நீளமான திண்ணை இருந்தது. சாஞ்சுக்கவும் அது வசதியா இருந்தது. குண்டுமணி ஒரு திண்ணையில உட்கார்ந்தான். ஆனந்தன் எதிர் திண்ணையில உட்கார்ந்தான். கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆனந்தன், "குண்டுமணி, ஒரேடியா உட்காந்துராத, புறப்படு. சீக்கிரம் ரமணிய கண்டுபிடிக்கணும். மாமா தந்திய எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாரு" அப்படின்னா. உடனே குண்டுமணி, "ஏண்டா ஆனந்தா, உன் மாமாவுக்கு இந்த ரமணி ஒரே ஒரு புள்ளதானா? வேற பிள்ளையே கிடையாதா?" அப்படின்னு கேட்டான். இத கேட்டதும் ஆனந்தனுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஆனாலும் அடக்கிக்கிட்டு, "அட, விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாவான்னு கேட்ட கதையால இருக்கு. அன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிடும்போதே எல்லாம் விவரமா சொன்னேன். நீ சாப்பிடும்போது சொன்னேனே, அது ஏன் தப்புதான். சரி, கொஞ்சம் காதை தீட்டிக்கிட்டு கேளு. என் மாமா மதுரநாயகம் பட்டணத்துல ஸ்ரீ முருகன் பால நாடக சபாவுல மேனேஜரா இருக்காரு. அந்த சபாவுல ரமணின்னு ஒரு பையன் வேலைக்கு இருந்தானாம். அவன் ரொம்ப நல்லவனாம். ஆனாலும் அவன் சபாவுல பட்டுத் துணிய திருடிட்டதா அவன் மேல சில வேலைக்காரங்க பழி போட்டுட்டாங்களாம். அவங்க பேச்ச கேட்டுட்டு நாடக சபா முதலாளி 10-12 நாளைக்கு முன்னாடி ரமணிய விரட்டி விட்டுட்டாராம். ஆனா இப்போ அவன் மேல குற்றம் எதுவும் இல்லைன்னு ருசுவாயிடுச்சான். அவன் திருச்சியில இருந்து மாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கானாம். அதனால அவனை இந்த ஊர்ல தேடி கண்டுபிடிக்க சொல்லி மாமா எழுதியிருக்காரு. மாமாவோட ஆசைப்படி நான் அவனை தேடிட்டு இருக்கேன். எனக்கு துணையா என் அருமை நண்பன் அசகாய சூரன் குண்டுமணி ஆகிய நீயும் வந்திருக்க. அவ்வளவுதான். விவரம் போதுமா? இன்னும் வேணுமா? அப்படின்னு கேட்டான் ஆனந்தன். அடடே, புரியுது புரியுது. ஆமா, அப்போ நீ சொன்னதெல்லாம் இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சரி, இன்னும் எங்கெல்லாம் தேடணும்? பின் தெரு ஒண்ணுதான் பாக்கி. அங்கேயும் தேடி பாத்துரலாம். சரி, இப்ப எனக்கு ஒரே தாகமா இருக்கு. தண்ணி வேணுமே. அதோ நம்ம வந்த வழியில இதே தெருமுனையில ஒரு குழா இருக்கு. வா போய் தண்ணி குடிச்சிட்டு வேலைய பாப்போம்.
2 பேரும் கொழாடிக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு பின் தெருக்கு போய் தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு எதிர ஒரு அகலமான கல்லு மேல யாரோ படுத்துட்டு இருக்கிறது தெரிஞ்சது. உடனே ஆனந்தன் விளக்க முகத்துல அடிச்சு பார்த்தான். பார்த்ததும், டேய் குண்டுமணி, இங்க பாரு ஒரு பையன் அப்படின்னா. குண்டுமணியும் கிட்ட வந்து பார்த்தான். ஆமாண்டா, முகத்துல மீசை இல்ல, பையனாதான் இருக்கும் அப்படின்னு சொன்னான். டேய், மீசை இருந்தாலும் இல்லாம போனாலும் முகத்தை பார்த்தாலே தெரியாதா? இவனுக்கும் என் வயசுதான் இருக்கும், நிறம் கூட என் நிறம்தான், எழுப்பி கேட்கலாமா அப்படின்னா. டேய் கண்ணம் பத்திரம், மலைக்கோட்டையில விழுந்த மாதிரி அற விழுந்துட போகுது. சரி, இவன் உயரமும் என் உயரம்தான் இருக்கான்னு பாத்துருவோம். குண்டுமணி, நான் இவன் பக்கத்துல படுத்துக்கிறேன். என் உயரமும் இவன் உயரமும் சரியா இருக்கான்னு நீ பார்த்து சொல்லு, சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பக்கத்துல தரையில படுத்தான் ஆனந்தன். குண்டுமணி தலைப்பக்கமும் கால் பக்கமும் பார்த்துட்டு, அச்சா, வித்தியாசமே இல்ல, உன் உயரமே தான். சரி, இவனை சீக்கிரம் எழுப்பு அப்படின்னு அவசரப்படுத்தினான். உடனே ஆனந்தன் அந்த பையனை எழுப்பினான். அவன் பல தடவை தட்டி எழுந்தப்புறம்தான் அவன் எழுந்து உட்கார்ந்தான். அவன் எழுந்து உட்கார்ந்ததும், தம்பி, உன் பேர் என்ன அப்படின்னு பரிவா கேட்டான் ஆனந்தன். "ம், ம், என் பேரா என் பேர் ரமணி" அப்படின்னு சொன்னான் அவன். உடனே, என்ன ரமணியா, உனக்கு மதுரநாயகத்தை தெரியுமா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான் ஆனந்தன். ஓ, நாடக சபா மேனேஜர் மதுரநாயகத்தையா எனக்கு தெரியாது, அவர் ரொம்ப தங்கமானவரு அப்படின்னா அந்த பையன். இத கேட்டதும் ஆனந்தனுக்கும் குண்டுமணிக்கும் அவன் ரமணி தாங்கிறது உறுதியாயிடுச்சு. உடனே அவன் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் குதிச்சாங்க. அப்புறம் ஆனந்தன் அவன்கிட்ட, நீங்க வந்து எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேட்டான். 10 நாள் ஆகுது, சாப்பிட்டு 1 வாரம் ஆகுது. என் கஷ்ட காலம், பட்டு துணியை நான் திருடிட்டதா என் மேல பழி சுமத்துனாங்க. ரமணி, கவலைப்படாத, நீ திருடலன்னு ருசுவாயிடுச்சு. மாமா உன்னை பார்க்காம ஏங்கிக்கிட்டு இருக்காரு. வா வா, சீக்கிரம் வீட்டுக்கு போலாம், பசி தீர சாப்பிட்டப்புறம் மிச்சத்தை பேசிக்கலாம் அப்படின்னா ஆனந்தன். அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதுமே ரமணி கிடைச்சிட்டதா மாமாவுக்கு தந்தி கொடுத்தான் ஆனந்தன். அந்த தந்திய பார்த்ததும் தான் கமலா கமலான்னு கத்திக்கிட்டே அடுக்களைக்கு வேகமா ஓடினாரு மதுரநாயகம். என்ன விஷயம், இப்படி சின்ன பையன் மாதிரி ஓடி வரீங்களே அப்படின்னு கேட்டாங்க கமலாதேவி. இதோ பாரு தந்தி, திருச்சியிலேருந்து வந்திருக்கு, படிச்சு பாரு, எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தந்திய அவகிட்ட காட்டினாரு மதுரநாயகம். என்ன இது, என்ன படிச்சு பார்க்க சொல்றீங்களே, விளையாடுறீங்களா? தந்தி தமிழ்லையா இருக்கு? எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே அப்படின்னாங்க கமலாதேவி. அடடே, எனக்கு இருந்த ஆனந்தத்துல உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறத மறந்துட்டேன். சரி, இப்ப நீயும் இந்த தந்தியில இருக்கிற செய்தியை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவ. அப்படியா? சரி, விஷயம் என்னங்கறத சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னாங்க கமலாதேவி. இது யார் கொடுத்த தந்தி தெரியுமா? என் அக்கா மகன் ஆனந்தன். அவன் என்ன சாமானியப்பட்டவனா, பலே கெட்டிக்காரன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் இதோ படிக்கிறேன் கேளு. ரமணி கிடைச்சிட்டான், புறப்பட்டு வரவும் ஆனந்தன். பாத்தியா, இனி கவலையே இல்ல, ரமணி கிடைச்சிட்டான் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாரு. என்ன, ரமணி கிடைச்சிட்டானா? அப்பா, நல்ல வேளை, இப்பவாது கிடைச்சானே. இனி அவனை நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், சொந்த தம்பி மாதிரி பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க கமலாதேவி. நானும் அப்படிதான், என் சொந்த தம்பி மாதிரியே பாத்துக்குவேன். ஆமா, அவன் எனக்கும் தம்பி உனக்கும் தம்பியா எப்படி இருக்க முடியும்? முறை சரியா வராதே அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சாரு மதுரநாயகம். கமலாதேவியும் கூட சேர்ந்து சிரிச்சாங்க. அன்னைக்கு ஆபீஸ் வந்ததும் வேலையா முதலாளி கிட்ட ரமணி கிடைச்சிட்ட செய்திய மதுரநாயகம் சொன்னாரு. முதலாளிக்கும் ரொம்ப சந்தோஷம். நமக்கு அதிக சிரமம் வைக்காம கிடைச்சிட்டான், உடனே அவனை அழைச்சிட்டு வர சொல்லி இப்பவே பதில் தந்தி கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்டாரு முதலாளி. ஆனந்தன் என்ன புறப்பட்டு வர சொல்லி தந்தி கொடுத்துருக்கான், காரணத்தோட தான் அவன் அப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னாரு மதுரநாயகம். என்ன காரணமா இருக்கும்? ஒன்னும் இல்ல, ரமணிய ஆனந்தம் கண்டுபிடிச்சதும் இங்க கூட்டிட்டு வரதாத்தான் சொல்லியிருப்பான். ஆனா ரமணிக்கு திரும்ப இங்க வர யோசனையா இருந்திருக்கும், தயக்கத்தோட ஏதாவது சொல்லியிருப்பான். நானே நேர்ல போனா எப்படியும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துருவேன், என்ன சொல்றீங்க? அதனால்தான் என்ன புறப்பட்டு வர சொல்லி ஆனந்தன் தந்தி கொடுத்துருக்கான். ஆமா மதுரநாயகம், அப்படிதான் இருக்கும். சரி, இன்னைக்கு ராத்திரியே நீங்க கிளம்புங்க, ரமணிய கையோட கூட்டிட்டு வந்துருங்க. நாளைக்கு ராத்திரியே திரும்பி வந்துடுங்க. இன்னும் 4 நாள் தானே இருக்கு நடுவுல சீன தூத கோஷ்டி வரத்துக்கு. எனக்கு வேற என்ன வேலை, நாளைக்கு ராத்திரியே ரமணியோட திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரநாயகம் உற்சாகமா தன்னோட வேலைகளை எல்லாம் முடிச்சாரு. அப்பா, ரமணி கிடைச்சாச்சு குழந்தைங்களா, நீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, இதுல ருசு ருசுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சே, அதை யாராவது கவனிச்சீங்களா? இல்ல ரமணி கிடைச்ச சந்தோஷத்துல அந்த வார்த்தையை கவனிக்கலையா? கவனிக்கலையா? சரி, திரும்ப போய் கேளுங்க. 2 இடத்துல ருசு ஆயிடுச்சுன்ற வார்த்தை வந்திருக்கு. அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு உங்க அப்பா அம்மாவை கேளுங்க. சரி, அடுத்த வாரம் ரமணிய நம்ம கையோட கூட்டிட்டு வந்துடலாமா? நம்ம இல்ல, மதுரநாயகம் கூட்டிட்டு வந்துருவாரா? எனக்கு தெரியலப்பா, அடுத்த வாரம் கேளுங்க. அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.